வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு திரை டாக்கீஸ். தமிழ் சினிமா பற்றிய பரபரப்பான தகவல்களை உடனுக்குட தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தளபதி விஜயின் அரசியல் நகர்வு குறித்து நடிகர் மற்றும் அரசியல் தலைவர் கருணாஸ் முன்வைத்திருக்கும் ஒரு அதிரடியான, யாரும் எதிர்பாராத விமர்சனம் பத்தி தான் பார்க்க போறோம். நடிகர் விஜய் கடந்த 2024 தனது ரசிகர் மன்றத்தை தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியாக அறிவித்தார். கட்சி ஆரம்பித்ததில் இருந்தே திரையுலக நண்பர்கள் உட்பட பலரும் அவருக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்து வர்றாங்க. ஏற்கனவே நடிகர் சரத்குமார் மிகவும் காட்டமாக பேசியிருந்த நிலையில் இப்போ நடிகர் கருணாஸ் அதைவிடவும் காட்டமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். கட்சி தொடங்கிய பின்னர் கடந்த மாதத்தில் கரூரில் விஜய் நடத்திய பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தது இந்தியா முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த துயர சம்பவத்திற்கு பிறகு விஜய் மீதும் அவரது கட்சி மீதும் ரசிகர்கள் மீதும் விமர்சனங்கள் என்பது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல தான் நடிகர் மற்றும் முக்குலத்தோர் புலிப்படை கட்சி தலைவர் கருணாஸ் விஜய்யை மிகவும் காட்டமாக விமர்சித்துள்ளார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சி கம்போஸ் செய்த பாடலுக்கு டான்ஸ் ஆடக்கூடிய நடிகர் ஒருவர் கிடைத்துள்ளார் என்று விஜய்யை மறைமுகமாக குறிப்பிட்டு சொல்கிறார். பனையூரில் பூட்டு உள்ளே போடப்பட்டிருக்கா இல்லை வெளியே போடப்பட்டு இருக்கா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று மிகவும் காட்டமாகவும் மறைமுகமாகவும் விமர்சித்துள்ளார். கருணாஸ் இவ்வாறு விமர்சிக்க அரசியல் வட்டாரத்தில் சில பேச்சுக்கள் ஓடிக்கொண்டிருக்கு. அதாவது கரூர் துயர சம்பவத்திற்கு பின்னர் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க விஜய் முடிவெடுத்து விட்டதாக கூறப்படுகிறது. அதை மனதில் கொண்டுதான் கருணாஸ் இவ்வளவு காட்டமாக விஜய்யை விமர்சித்துள்ளார் என்றும் பேசப்படுகிறது. கருணாஸின் இந்த விமர்சனம் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பரபரப்பான தகவல் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. மேலும் நம்ம திரை டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.